கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ட்ரெண்ட்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நான் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் பிலிப்பியர் என்ற புஸ்தகம் 4 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியன் சாப்டர் 4 verse 13. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமே. என் கண்பார்களை இதை பார்த்து கொண்டு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரங்கள் காணப்படுதா? இந்த வார்த்தை விசுவாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் பலவீனத்தில் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நைட்டில் கூட பார்க்கும்போது இந்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், ஒன்று போனால் ஒன்று என் சரீரத்தில் வியாதி என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. சொல்லுங்கள், ஏசப்பா என் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் சொன்னீரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அப்படியே செய்ய உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, வியாதிகளை கண்டு, பலவீனங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, ஏசப்பாவுடைய வார்த்தை யாரெல்லாம் நம்புகிறீங்களோ, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் அதை பலப்படுத்த ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஏசப்பா என்னை பலப்படுத்த உம்மால் ஆகும். ஒருவேளை இந்த பலவீனத்தை நிமித்தம் உங்கள் குடும்ப காரியங்களை நீங்கள் செய்ய முடியாமல் கலங்கி கொண்டிருக்கீங்களா? என்னால் எதுவுமே செய்ய முடியல என்ற வேதனையோடு இருக்கீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த வேலை யாரெல்லாம் ஒரு வார்த்தையை நம்புகிறீங்களோ, ஏசப்பா உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்க செய்வா. உங்கள் சரீரத்தில் பேர்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றை மாற்றி கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளை நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்களோ, பலவீனப்பட்டு போயிருக்காங்களோ, ஏசப்பா என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல, என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியல என கலங்கி கொண்டு இருக்காங்களப்பா, உம்முடைய பலத்தை அவங்க மீது வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற. நீர் பலப்படுத்துகிற தேவன் அப்பா. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டப்பா. பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுத்தப்பா. என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.